உங்களுக்கு பல இடங்களில் 20,000 30,000 வாக்குகள் தாவேகாக்கு இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து ஜெயிக்க முடியாது, ஸ்பாய்லராக இருப்பார். அப்போ ஸ்பாய்லர்னால் ஆன்டி இன்கம்பன்சி இவங்களுக்கு விழும். அது ஏடிஎம்கில் தானே வரும் அப்படின்றீங்க. ஆன்டி இன்கம்பன்சின்றதே ஒரு ஆட்சி நல்லா நடக்கலைன்ற கோபத்தில் மக்கள் போடுறது, மாற்றி குத்துவாங்க. அதில் ஆன்டி இன்கம்பன்சியை யார் பிரச்சாரம் பண்ணி கொண்டு போகிறாங்களோ அவங்களுக்கு பெரும்பாலும் உள்ளோம், இல்லை கொஞ்சம் இருக்க உள்ளோம். இப்போ விஜய்க்கு இதெல்லாம் கிடைக்கும்னா சிறுபான்மையினர் வாக்குகள் அங்கே போகாது. ஓகே, திமுகவோட சிறுபான்மை வாக்குகளை விஜய் எடுப்பார். இளைஞர்கள் பெரும்பாலும் விஜய்க்கு உழும். பெண்கள் வாக்கு திமுகக்கே இருந்துச்சுல்ல, போன 21 பெரும்பாலும் போட்டான். அது இது போக விஜய் ரசிகர்கள் 2021 போட்டவங்க இன்னும் தமிழ்நாட்டில் தானே இருக்காங்க. அப்போ அந்த செட்டு அப்படியே விஜய். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கோர் ஓட்டு. அப்போ இவர் கோர் ஓட்டு பிரித்து ஏடிஎம்கிலேருந்து ஒரு 5-6% பிரிக்கிறா வச்சு, ஏன்னா அது எதிர்கட்சி, அங்கேருந்து பிரிக்கிறதுக்கும் ஒன்றும் கிடையாது. அப்போ ஏதோ பிரிக்கிறாரு அப்படின்னா ஒரு 20, 18, 25 இந்த மாதிரி அங்கங்கே வேரியேஷன் வச்சிங்கன்னா 50,000 ஓட்டு. இப்போ 2 லட்சம் ஒரு தொகுதியில் இருக்கும். 50,000 ஓட்டு, 40,000 ஓட்டு, 35,000 ஓட்டு இப்படி வாங்குறது வெற்றிக்கு வழிவகுக்காது.